வணக்கம் நேயர்களே. தாய்ப்பாலை இன்ஸ்டாகிராமில் விற்பனை செய்யக்கூடிய நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளன. தாய்ப்பாலை அவ்வாறு விற்பனை செய்யவோ பதப்படுத்தவோ கூடாது. இது தண்டனைக்குரிய குற்றம். எனவே இந்த நடவடிக்கைகளை உடனே தடை செய்ய வேண்டும் என்றொரு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே நாங்கள் எல்லா வகையான பால்களையும் அருந்துகிறோம். ஆனால் இப்பொழுது சிசுக்களுக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலையும் விற்பனை செய்யக்கூடிய ஒரு சோதனை காலம் எழுந்திருக்கிறது. தாய்ப்பாலை விற்பனை செய்யவும் பதப்படுத்தி அதை விற்கவும் இப்பொழுது சிலர் முனைந்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இணைய வழிகளில் இதன் விளம்பரங்களை செய்து தங்களுடைய முகவரிகளை கொடுத்து இணைய வழி மூலமான விற்பனைகளும் இடம்பெறுகின்றன. இது தொடர்பான அவசிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு பலர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இது சம்பந்தமான முடிவை உடனடியாக எடுக்குமாறு இந்தியாவில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறது. இந்தியாவில் அதிகமாக இந்த நடவடிக்கை இடம்பெறுவதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவே இது தொடர்பான நடவடிக்கைகளை துரிதகதியில் எடுப்பதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்த தாய்ப்பாலை சேகரித்து விற்பனை செய்வதும் அதை பதப்படுத்தி விற்பதும் பல வகையான சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. எனவே சிசுக்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற இந்த தாய்ப்பாலை இப்படி விலைக்கு விற்பதும் அதை பாதுகாத்து பிறகு விற்றுக்கொள்வதும் எந்த பிரயோசனமும் இல்லாத ஒன்று. எனவே இணைய வழிகளில் இவ்வாறு விற்பனை செய்வோரை இனங்கண்டு அவர்களை சட்டத்தை முன் நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை துரிதகதியில் எடுப்பதாக இந்தியா முதலில் அறிவித்திருக்கிறது. அதனுடைய ஒரு அம்சமாகத்தான் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் இந்த நடவடிக்கைகளை அமலாக்கம் செய்வதை ஆரம்பித்திருக்கிறது. இது மேலத்தை நாடுகளில் இடம்பெறுகின்ற விடயங்கள் என்றாலும் கூட குறிப்பாக இலங்கை, இந்தியா, மலேசியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் தாய்ப்பால்களுக்காக இணைய வழியில் பல ஓர்டர்களை செய்திருப்பதாகவும் இணைய வழி மூலமாக அறிய முடிகிறது. இன்ஸ்டாகிராம் மூலமாக இந்த ஓர்டர்கள் அதிக அளவில் செல்லப்பட்டுள்ளதாகவும் குறித்த உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான மோசடிகள் இனி இடம்பெறும் பட்சத்தில் இவர்களை கைது செய்து சட்டத்தை முன்னிறுத்தி அதிகபட்ச தண்டனைகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. எனவே தாய்ப்பாலை விற்பனை செய்கின்ற அல்லது பெற்று பதப்படுத்தி விற்கின்ற நடவடிக்கைகளையும் அதை வாங்குகின்றவர்களையும் அடையாளம் கண்டு சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை முன்னெடுக்க தயாராக இருப்பதாக இந்தியா அறிவித்திருக்கிறது. இந்த செய்தி மிக முக்கியமானதாக உலக மக்களால் பார்க்கப்படுகிறது. எனவே தாய்ப்பால் என்பது குழந்தையினுடைய ஆரம்பத்தில் குழந்தை பிறந்தவுடன் குறைந்தபட்சம் ஒரு வருட காலத்திற்காவது தாய்ப்பால் அவசியம் என்று சொல்லப்படுகின்றது. மிக மிக குறைந்த காலமாக 6 மாதம் என்பது குறிப்பிடப்படுகிறது. அவ்வாறு இருக்கையில் இந்த தாய்ப்பாலை விற்பனை செய்வது, ஒரு விற்பனை நோக்கமாக தாய்ப்பாலை பயன்படுத்துவது ஒரு வேண்டாத செயல், அது ஒரு தடை செய்யப்பட்ட விடயம் என்பதையும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். மீண்டும் சந்திக்கலாம் உறவே செய்திகளுடன். இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம்.